ஸ்ரீ கணேஷா, அவ்வளோ திமிரா அவனுக்கு? ஆகட்டும், வயித்தெரிச்சலோட அவன் கொடுக்கிற அதிரசம் எனக்கு தேவையில்லை. என்னெல்லாம் அவன் எப்பவும் இன்சல்ட் பண்ணுவான், ஆனா உங்களை கூட அவன் இப்படி பண்ணிட்டானே. பரவாயில்ல ராம், அதையெல்லாம் மறந்துரு. என்னோட இந்த அவதாரம் உனக்காக மட்டும்தான். மத்தவங்க கவலை எனக்கு இல்ல. நான் உன் ஃப்ரெண்டு. உன்கிட்ட மட்டும்தான் நான் என்னோட உரிமைய காட்ட போறேன். பிள்ளையாரப்பா, இன்னைக்கே உன்னோட பரீட்சை மார்க் வரப்போதில்ல? ஆமா. என்ன பயமா இருக்கா? ஆமா ஸ்ரீ கணேஷா, இன்னைக்கு டீச்சர் ஆன்சர் பேப்பரோட வருவாங்க. போன தடவை எனக்கு கிடைச்சது 50க்கு 5. இந்த தடவை அது கூட கிடைக்காது. புள்ளையாரப்பா, இந்த தடவை எனக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்குமா, இல்ல இந்த தடவையே நான் தோத்து போயிடுவேனா? ராம், உனக்கு என்னாச்சுடா? ஏன் தனியா இங்க நின்னு புலம்பிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பூஜா, நான் பிள்ளையார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பிள்ளையாரா? ஆமா, எக்ஸாம் ரிசல்ட் இன்னைக்கு வரப்போகுதுல்ல. ஓ சரிதான். உன் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீ தனியா புலம்புறதுல எந்த அதிசயமும் இல்ல. நான் தனியா புலம்பல பூஜா, என் பிள்ளையார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பிள்ளையார்கிட்டயா? ஆனா இங்க எந்த பிள்ளையாரும் இல்லையே. என்ன பூஜா, உன் முன்னாடியே பிள்ளையார் உக்காந்துருக்காரு, உன் கண்ணுக்கு அவர் தெரியலன்னு சொல்றியே. நம்ம சுப்பிரமணி மாதிரி நீயும் என் பிள்ளையார தேவையில்லாம அவமானப்படுத்துற பூஜா. என்னடா போவட்டும் பாவோன்னு விட்டா பிள்ளையாரோட பேரை சொல்லி என்ன அவமானப்படுத்துறியா? நீ யாரா? பிள்ளையாரோட பிராண்ட் அம்பாசடரா? என்னடா பாக்குற? என் கையால நீ அடி வாங்காம போக மாட்டியா? நீ என் பிள்ளையார ஏமாத்திட்ட. நீ ஏன்டா இப்படி ஏமாத்துற? யார ஏமாத்துனது? ராம், நீ வாடா. பாஸ் வாங்க பாஸ், நீங்க வந்து உட்காருங்க வாங்க. யார தள்ளி விட்டது? யாரா யாரா என்ன தள்ளினது? டேய், நீ பாத்தியா? நீ பாத்தியா? இல்ல பாஸ். என்ன யார தள்ளினது? யாராது யாராது யாரன்னு தள்ளி விட்டது? டேய் சொல்லுங்கடா, நீயே தள்ளி விட்ட? நான் இல்ல. அப்ப யாரன்னு தள்ளி விட்டது? நான் இல்ல. டேய் சொல்லுங்கடா, யாரன்னு தள்ளினது? சைலன்ஸ்.